வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல வர்மாவின் கதையை முடிக்கிறாங்க எலி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இவ்வளவு நாளும் சந்திக்காத அந்த நபர்கள் வர்மாவும் அயலியும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. வர்மா சாக்காரரு, ஏடி உன்னை இவ்வளோ தூரம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சதில்லை. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன். உன் முகத்தில் உள்ள அந்த முகத்திரையை எடு, நீ யார் அப்படின்னு உன் முகத்தை நான் பார்க்கணும். நான் இந்த போட்டில் வழியாக நான் தப்பிச்சு போகிறத நீ பார்க்கணும்டி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா கொஞ்சம் கொஞ்சமாக அயலியோட முகத்தில் இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்து சாக்காராங்க. என்ன உண்மையாட்டே அந்த கபிலன் சொல்கிறது தான் உண்மை பொழுது. இவ அந்த அயலி அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறதாட்டி என்கிட்ட அறிமுகமான அயலி தான் அப்படின்னு சொன்னது. நம்ம அயலிக்கும் இந்த வர்மா அந்த காபி ஷாப்பில் அவங்க அம்மாவை கூட்டி வச்சு நம்மகிட்ட பேசி பழகின அந்த நபர் தான் இந்த கபிலன். நம்ம இந்த வீட்டில் கொண்டு வச்சு தங்க வச்ச இந்த நபர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு ஏடி, அந்த அர்ச்சனாவின் வேகம், தைரியம், திமிரு, இது எல்லாமே உன்கிட்ட நான் பார்த்துட்டேன். இது குட்டி அர்ச்சனா சொல்ல போனா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலிட்ட சொன்ன நேரம் சரியாக சொன்ன வர்மா. நான் அவளோட பொண்ணு தான். பழைய கணக்கு, எங்கள் அம்மா விட்டு போட்ட கணக்கு உன்னை தீக்கிறது தான் நான் வந்திருக்கேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. என்ன சொல்கிற ஏடி, என்னை தீக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ போட்டில் ஏறி தப்பிச்சு போயிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி என் துப்பாக்கி முனையால் உன்னை சுட போகிறேன்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உனக்கு இருக்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நீ எவ்வளோ தூரம் நல்ல வேலை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ கேடுகெட்ட வேலை, குழந்தைங்களை கடத்தது, அந்த வெடிகுண்டு வைக்கிறது, அதே நேரத்தில் போரை பொருள் கடத்தல், இப்படி ஏகப்பட்ட தில்லுமுல்லை பண்ணி நாட்டுக்கு உன்னால் எவ்வளோ இழப்புடா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. நானும் இந்திராணி வீட்டில் நிற்கிறப்ப நீ தான் ஏடின்னு கொஞ்சம் கூட உன்னை பார்த்து எனக்கு சந்தேகம் வரல பாரு அப்படின்னு அந்த இடத்துல வர்மா கேட்குறாங்க நம்ம அயலிக்கிட்ட. உன் முகத்தை பார்த்துடணும்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு பழக்கப்பட்டவளாக தான் இருந்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு இந்திராணி கிட்ட பாவி பாப்பா சேர்ந்தாச்சு. இந்திராணி அப்படியே பிடிச்சி உங்களை எல்லாம் யார் மீட்டா அப்படின்னு சொல்ல நேரம் அதிகாரிகதாமா எல்லாரும் கன்னோடு எங்களை அடைச்சி வச்சுருந்தாங்க, எங்களை துன்புறுத்தினாங்க அப்படின்னு பாவி பாப்பா அப்படியே ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க நம்ம இந்திராணி. இது எல்லாமே வர்மாவின் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணனால வந்ததுன்னு அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த பாவம் இந்த பிள்ளைங்களை அடைச்சி கொடுமைப்படுத்த அளவு வர்மா கேடு கட்டவன், அவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி வர்மாட்ட கேட்குறாங்க. டே நீ என்ன நினச்ச, இப்போ போட்டில் ஏறி கள்ள போட்டை ஏறி போயிடலான்னு பார்த்தியா? நீ செட் பண்ண அந்த ரவி இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான். நேவி ஆஃபீஸர் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவனோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால அது உனக்கு ஃபோனை கான்டாக்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்க. நீ இங்கேருந்து தப்பிச்சு போவியா? நீ எல்லாம் தப்பிக்க முடியாது வர்மா. நீ போட்ட கணக்கு எல்லாம் தவிடுபொடி ஆக போகுது. நீ எங்கள் கஸ்டடியில் தான் நிற்கணும். உனக்கு கணக்கை தீக்கிறதுக்கு நீ எங்கள் அம்மா இருக்காங்க. என்ன ஏடி சொல்கிற? உங்கள் அர்ச்சனா உயிரோடி தான் இருக்காளா? அவள் என் கண்ணு முன்னாடியே செத்து கிடந்தா அப்படி இருக்க நேரம் அவள் எப்படி உயிரோடி இருக்க சாத்தியம் அப்படின்னு கேட்க நேரம் எங்கள் அம்மா உயிரோடி தாண்டா இருக்காங்க. உன் கதையை முடிக்காங்கம்மா அவங்க எப்படிடா போவாங்க? உன் கதையை முடிக்கணும், அதுக்கு தான் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே பேயறிஞ்சதுக்கானங்க நம்ம வர்மா இருக்காங்க. நம்ம ஒன்று நினச்சோன்னா இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இந்த கபிலன் ஏற்கனவே சொன்னான், எங்கள் வீட்டில் இருக்க அந்த சிவாயும் அயலியும் பார்த்தா போலீஸ் மாதிரி தான் தெரியுது, அவங்க என்னமோ போலீஸ் தான் அப்படி இப்படின்னு சொன்னானா. அப்போ எல்லாம் நம்பலை, இப்போ நம்புகிறேன் எடி. நீ கண்டிப்பாக சரியான ஆளாக தான் இருந்திருக்க. அர்ச்சனா பொண்ணாட்டு இருந்துட்டு எனக்கு இவ்வளோ காலம் தண்ணி கட்டிட்டு இருக்கிறியா? உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு அயலியா நான் நேரில் பார்த்துட்டேன். இவளோட கதை இன்னைக்கு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேரமே பிஸ்டல் எடுத்து அப்படியே நம்ம வர்மாவின் நெத்தி பொட்டில் வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில்
இடத்துல கமான்னி வந்து நம்ம அயலி சிக்னல் கொடுக்குறாங்க. சுற்றி சிவாயோட குரூப்ஸ் வந்து ரவுண்டு கட்டுறாங்க. நம்ம வர்மா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு பண்ணுற அயலி போடா, உன்னை பிடிச்சி இப்போ போட்டு தள்ளிடக்கூடாது. உனக்கு தொடர்பில் இருக்க அரசியல் வட்டாரத்தில் உள்ளவங்க யார், பிஸ்னஸ் பின்னணியில் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது யார், எல்லா விஷயமும் எங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியணும். அதுக்காக தாண்டா நாடு விட்டு நாடு தப்பிச்சு போகலான்னு இருக்க, வாங்கதையே முடிக்கதாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அயலி வந்து செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் நம்ம வர்மாவை வந்து கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா, உன் கையால் இந்த வர்மாவுக்கு முடிவு கட்டணும். நீ தீர்க்க வேண்டிய கணக்கு நான் வந்து அதை முடித்து வைக்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் அம்மாவை நீ வந்து எல்லா இடமும் வந்து ஒரு தீவிரவாத லிஸ்ட்டுக்கு கொண்டு போனதுக்கு நீதான காரணம். எங்கள் அம்மாவுக்கு பேரை அழிச்சு அவங்க வந்து லாந்த முடியாத வெளியே தலை கட்ட முடியாத அளவுக்கு வந்து டபுள் ஏஜெண்டாக வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு வந்து நீ கொண்டு வந்தால. உன் கதையை நான் எல்லார் முன்னாடியும் உன் முகத்திரையை கிழிச்சு எரிய போகிறேன்டா வர்மா. அதோட எங்கள் அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அதுக்குள்ள சந்தர்ப்பம் தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜயகுமார்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம அயலி வந்து வர்மாவை இந்த சைடு பரவாயில்ல, ஏடியை வச்சு நீ கதையை சாதிச்சிட்டுலடா. 20 வருஷமாக உனக்கு கண்ணில் வந்து தண்ணி கட்டிட்டு இருந்த என்னையே வந்து மடக்கி இந்த ஏடி இந்த வேலை பண்ணிட்டா. எல்லாமே அர்ச்சனா நல்லவனி வந்து நிரூபிக்கிறதுக்கா. காலம் ஃபுல்லாக அர்ச்சனா ஒரு தீவிரவாதி, அந்த ரேஞ்சுக்கு தான் அவள் சாகணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மா சொல்கிறாங்க. நீ வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கா வர்மா, காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ முன்ன பற்றிய விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சாச்சு. நீ ஒரு எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த வாட்டி எங்கள் பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க விஜயகுமார். ஒரு கட்டத்தில் ஏடி சபாஸ், நீ வந்து இந்த வர்மாவே வந்து தூக்கிட்ட சார். நான் சொன்னேன்ல, இவரையே வந்து எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு வந்து வெளியே லாந்த முடியாத அளவுக்கு படுத்தினானோ இதுக்கெல்லாம் காரணம் வர்மா தான், எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஏடி வந்து சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் நியூஸ்ல எல்லாம் வர்மா அரெஸ்ட் அப்படின்னு உள்ள விஷயம் வருது. கபிலன் பார்க்குறாங்க, சாக்காராங்க, நம்ம இந்திராணி பார்க்குறாங்க. அப்போ தான் அக்கா இதுக்கெல்லாம் காரணம் சிவாயும் அயலியன் தான் வர்மாவை பிடிச்சது. டேய் என்ன சொல்ல, அவங்க சாதாரண டீச்சர்ஸ் தானே, இல்லைக்கா அவங்க ஒரு போலீஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்திராணி சாக்காராங்க. இது உனக்கு எப்படி தெரியும் கபிலா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், அப்போ அந்த வர்மா பின்னணியில் இருக்குது நீதானா கபிலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ஏடி போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னாலே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஒருவேளை ஏடி வந்து அயலியாக இருக்குமோ அப்படின்னு உள்ள சந்தேகம் இந்திராணிக்கு வருது.